Welcome to Soulful Space. Kids Moral Stories. Subscribe. மகிழ்ச்சியாலும் சிரிப்பாலும் நிரம்பியிருந்தது காடு. அன்று காட்டிலுள்ள குரங்குகள் அனைத்தும் ஒன்று சேரும் நாள். அனைத்து குரங்குகளும் அதற்காக உற்சாகமாக தயாராகிக் கொண்டிருந்தனர். ஆனால் சுனி என்ற குரங்கு மட்டும் இதை ஒன்றையும் கவனிக்காமல் கலந்து கொள்ள ஆர்வம் இல்லாததாக தனியாக இருந்தது. முன்பு அப்படி இல்லை. சுனி மரக்கிளைகளில் ஊஞ்சலாடும், அனைவருடனும் சந்தோஷமாக சிரித்து விளையாடுவதிலேயே நேரம் கழிக்கும். ஆனால் தற்போது சுனி தொலைபேசி பாவனையில் மட்டுமே ஆர்வமாக நேரம் கழிக்கின்றது. செல்ஃபி எடுப்பது, வீடியோக்கள் பார்ப்பது என சுனி குரங்கின் பொழுதுகள் அதிலே செல்கிறது. சுற்றிலும் நடக்கும் உண்மையான மகிழ்ச்சியை சுனி கண்டு கொள்ளவே இல்லை. இதனை பார்த்த சுனியின் தங்கையான ஜாம்பி குரங்கு, இங்கே அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக வேலை பார்க்கிறார்கள், நீயும் வாவே சுனி என அழைத்தது. இல்லை, எனக்கு வேலை இருக்கு, நீ போ என்று சுனி பதிலளித்தது. அவ்வாறு கூறிக்கொண்டே அழகான சிறந்த செல்ஃபி ஒன்றை எடுப்பதற்கு சுனி மேலும் மேலும் தாவி உயர்ந்த மரக்கிளைகளுக்குள் சென்றது. கேமராவை ஆன் செய்துவிட்டு பார்த்து கொண்டே சென்றதால் ஆபத்து அருகில் வந்ததை சுனி உணரவே இல்லை. திடீரென சுனி கால் தவறியது. கைபேசி வானில் பறந்தது. சுனி கிளைகளை கிழித்து கொண்டு கீழே விழுந்தது, பாரிய சத்தத்துடன். சத்தத்தை கேட்டு ஓடி வந்த மற்ற குரங்குகள் அதிர்ந்து போனார்கள். சுனிக்கு பலத்த அடி. காடு முழுக்க சத்தமின்றி அமைதியானது. மகிழ்ச்சி அதிர்ச்சியாக மாறியது. குரங்குகள் சுனியை வேகமாக காட்டுப்பூங்கா மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல தயாராகினர். எல்லோரும் பயத்தில் சுனிக்கு என்ன நடக்குமோ என்ற பதட்டத்தோடு மருத்துவமனையை அடைந்தார்கள். டாக்டர் நரி சுனியை பரிசோதித்தார். மேலும் சுனிக்கு சிகிச்சையை ஆரம்பித்தார். நல்ல வேளை, சுனிக்கு பயந்த அளவிற்கு காயங்கள் பாரதூரமாக இல்லை. சுனி விழுந்த போது கைபேசி இல்லாமல் இருந்தாலும் அன்பு நிறைந்த முகங்கள் அவனை சுற்றி இருந்தது. நான் உங்களை விட்டு விலகி தொலைபேசியில் விளையாடுவதை முக்கியமாக கருதி உங்கள் அனைவரையும் நிராகரித்தேன். ஆனால் எனக்கு பிரச்சனை என்றவுடன் அனைவரும் எனக்காக ஓடி வந்தீர்கள். நான் செய்த பிழையை மன்னிப்பீர்களா என கேட்க மற்ற குரங்குகள் பரவாயில்லை என கூறுவது போல் சிரித்தன. பழைய சுனி திரும்பி வந்ததை மகிழ்ச்சியாக கருதினார். மறுநாள் அனைவரும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள். சுனி முழு நம்பிக்கையுடன் மேடையில் பேசியது. இனிமேல் என் வாழ்க்கையில் திரையை கட்டுப்படுத்துவேன். உண்மையிலேயே சந்தோஷம், உற்சாகம் என்பது நண்பர்களோடு விளையாடுவது, ஏனையோரிடம் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வதுதான் என சிறந்த வாழ்க்கை பாடத்தை உணர்ந்து விட்டேன். இனி காட்டில் அனைவரும் தொலைபேசியை தேவைக்காக மட்டும் பயன்படுத்துவோம் என உறுதியளித்தார்கள். காடு முழுக்க உற்சாகம். உண்மையான வாழ்க்கை அழகானது. சுனி சந்தோஷமாக நண்பர்களோடு மீண்டும் பழையபடி விளையாட ஆரம்பித்தது.